கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்தை காணும்படியாக கிருபை செய்த கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 4 மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை அற்புதமாக பாதுகாத்து வழி நடத்தினார். இந்த 2024ஆம் ஆண்டிலே ஒரு காலாண்டை முடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த 4 மாதங்கள் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். வேதத்திலே இவ்விதமாய் வசனம் இருக்கிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5வது மாதம், குறிப்பாக இந்த நாள் லேபர்ஸ் டே என்று சொல்வார்கள், தொழிலாளர் தினம். உலகம் முழுவதிலும் பாடுபட்டு உழைக்கிற மக்களின் உழைப்பாளிகளின் தினம் என்று சொல்வார்கள். ஆம், இந்த உலகத்திலே உழைத்தால்தான் நமக்கு பலன் உண்டு. ஆகவே கடினமாய் உழைக்கிற இந்த உழைப்பாளிகள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் கூறுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாய் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்களின் எதிரே எத்தனையோ பேர் ஆண்டவரே மறைந்து விட்டனர். ஆனால் எங்கள் மேல் நீர் வைத்த அன்பினால் இந்த புதிய மாதத்தை காணும்படி கிருபை செய்தீர். உலகம் முழுவதிலும் உழைக்கிற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு தொழிலாய் இருந்தாலும் அதில் உழைப்பு தான் ஆண்டவரே. அவர்கள் உழைப்பதினால் அவர்கள் உயர்வடைகிறார்கள். ஆகவே இந்த நாளிலே அவர்களுக்கு இன்னும் நல்ல கிருபையும் சுகத்தையும் பலனையும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த ஆண்டின் 122வது நாள். ஆகவே இன்றைக்கு அந்த 122ஆம் சங்கீதத்தை தியானிக்கும்படியாக அதிலே கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையோடு கூட இந்த மாதத்தை நாம் துவங்க இருக்கிறோம். அந்த வார்த்தை என்ன? 122ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட இந்த வார்த்தை அல்லது கர்த்தர் நமக்கு ஒரு வாக்காக, வார்த்தையாக, வாக்குத்தத்தமாக கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், சுகித்திருப்பார்களாக. They shall prosper. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தமிழ் வேதாகமத்திலே இந்த பதம் சுகித்திருப்பார்களாக என்று எழுதப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையிலே ஆங்கில வேதாகமத்தில் அது ப்ராஸ்பர் என்ற பதம் அங்கு எழுதப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ப்ராஸ்பர் என்ற பதத்திற்கு வேதத்திலே பலவிதமான அர்த்தங்கள் அல்லது விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது விளக்கம் என்ன? நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம், ஒரு காரியத்தை முன்னின்று நாம் நடத்தி செல்கிறோம். அந்த காரியம் வாய்க்க வேண்டும் அல்லது வாய்க்கும் அல்லது வாய்த்தது. அப்படி என்றால் அந்த காரியம் வாய்க்கும் என்ற அந்த பதத்திற்கு இந்த ப்ராஸ்பர் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, சுகம், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, சுகத்தை காண்பிப்பதற்கும் இந்த ப்ராஸ்பர் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. மூன்றாவதாக, ஜெயம், வெற்றியுள்ள வாழ்க்கை என்பதற்கும் இந்த பதம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்லுகிறேன். ஆகவே இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, எப்பொழுதுமே நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை ஆவியானவர் நமக்கு கொடுத்து அதை நாம் தியானித்த பிறகு, என்றைக்கு அந்த வசனத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்து விட்டோமோ அன்றிலிருந்து அந்த ஆசீர்வாதங்கள், அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி மட்டும் நமக்கு அது பக்கபலமாய் இருக்கும். அப்படிதான் நாம் அந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை என்ன? சுகித்திருப்பார்களாக. அப்படி என்றால் இந்த சுகித்திருப்பார்களாக என்பது யாருக்கு இது நடக்கிறது என்று சொல்லி நாம் முதலாவது பார்க்கும் பொழுது, இந்த 122ஆம் சங்கீதத்திலே
அவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. எருசலேமின் சமாதானத்திற்காய் வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எருசலேம் அதனுடைய சமாதானத்திற்காய் நாம் வேண்டிக் கொள்ளுதல், ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எழுத்தின்படியும் இந்த நாட்களிலே அந்த தேசம், அந்த நகரம் பலவிதமான இன்னல்களுக்குள்ளாய் இருக்கிறது. அதனுடைய சமாதானத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன் எருசலேமின் சமாதானத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும்? எருசலேமின் விசேஷம் என்ன? எருசலேமிலே நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், வேதத்திலே பல காரியங்களை நாம் அறிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே இந்த எருசலேம் பட்டணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேம். எருசலேமை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ பட்டணங்கள் இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை விளங்க பண்ணும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு நகரம்தான் அந்த எருசலேம். ஆண்டவர் தெரிந்து கொண்ட நகரமாகி அந்த எருசலேமுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேண்டிக் கொள்வது மாத்திரமல்ல, அந்த 6ஆம் வசனத்திலே வேண்டிக் கொள்வது மாத்திரமல்ல, உன்னை நேசிக்கிறவர்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எருசலேமுக்காக வேண்டிக் கொள்கிறது மாத்திரமல்ல, அந்த எருசலேமை நாம் நேசிக்க வேண்டும். காரணம், ஆண்டவருடைய நாமம் விளங்கும்படி அது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நகரம். எனவே நாம் அதை நேசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால் 135ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எருசலேமிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர், ஆண்டவர் நாமும் விளங்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நகரம் மாத்திரமல்ல, அந்த நகரத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். எனவே ஆண்டவர் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்தை ஒரு நேசமாய், அன்பாக நாம் நேசிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் அந்த நகரத்திலே வாசம் பண்ணுகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த வசனத்திலே எருசலேமிலே கர்த்தருடைய வசனம் வெளிப்படும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த எருசலேமின் மேன்மை என்ன? எருசலேமிலே தேவனுடைய வசனம் வெளிப்படுகிற இடம். அதை நாம் நேசிக்க வேண்டும், அதை நாம் நேசிக்க வேண்டும். நாலாவதாக ஏசாயா 66:13 நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு தாய் தேற்றுவதைப் போல நான் தேற்றுவேன், எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். தேவனுடைய ஜனங்கள் தேற்றப்படுகிற ஒரு இடம்தான் இந்த எருசலேம். ஆகவே இந்த எருசலேமை குறித்து நான் 4 காரியங்களை சொன்னேன். ஆண்டவருடைய நாமம் விளங்கும் ஸ்தலம், ஆண்டவர் வாசம் பண்ணும் ஸ்தலம் என்று பார்த்தோம், ஆண்டவருடைய வசனம் வெளிப்படும் ஸ்தலம் என்று பார்த்தோம், ஆண்டவர் தேற்றுகிற இடம் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைய காலங்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை இந்த பணியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலத்திலே நாம் எல்லாரும் கூடி வருகிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல கர்த்தருடைய வசனங்கள் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். பல்வேறு நிலைமைகளிலே ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருகிற மக்கள் தேற்றப்படுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது சுகித்திருப்பார்களாக. யார் சுகித்திருப்பார்கள்? இந்த எருசலேமை நேசிக்கிறவர்கள், இதற்காய் வேண்டுதல் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன? சுகித்திருப்பாய், சுகமாயிருப்பாய். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ப்ராஸ்பர் என்ற சொல்லப்படுகிற இந்த சுகித்திருக்கிற ஒரு அனுபவம் நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. இந்த உலகத்திலே நாம் எதை செய்தாலும் அந்த காரியம் வாய்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமே, அந்த காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் நாம் இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே இந்த எருசலேமை நேசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. மட்டுமல்ல, 137ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே எருசலேமை என் மகிழ்ச்சியிலும் அதிகமாக நாம் எண்ண வேண்டும். என் முக்கியமான மகிழ்ச்சியிலே எருசலேமை நான் மகிழ்ச்சியாக எண்ண வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அருமையானவர்களே, ஏனோ தானோ என்று ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவதோ ஆண்டவரை ஆராதிப்பதோ நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அதை விட நாம் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறது என் மகிழ்ச்சியிலே ஒரு முக்கியமான ஸ்தானம் என்று சொல்லி நாம் அவ்வளவு நேசத்தோடு கூட நாம் செயல்படுவோமானால், இதை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற
அந்த சுகவாழ்வு என்ற இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். வேதத்திலே இந்த ப்ராஸ்பர் என்ற இந்த பதத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களை நான் 1-2 பேரை நான் உங்களுக்கு முன்பதாக கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே 40ஆம் வசனம், 42ஆம் வசனம், 56ஆம் வசனம், இந்த 3 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமின் வேலைக்காரராய் இருக்கிற எலியேசர் ஆபிரகாமுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை பார்க்கும்படியாய் ஒரு காரியத்திற்கு போகிறார். ஒரு வேலையாக போகிறார். ஒரு அலுவலாக எஜமானால் அனுப்பப்படுகிறார். அப்பொழுது அந்த காரியம் வாய்க்க வேண்டும் என்பதை அவர் ஒரு ஜெபமாக ஏறெடுக்கிறார். முதலாவது ஆபிரகாம் அவரை அனுப்பும் பொழுது ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதன் பிறகு இவர் தனிப்பட்ட முறையிலே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு வாய்க்க பண்ணுவீரானால் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. 56ஆம் வசனத்திலே வாய்க்க பண்ணினார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த 3 பதங்களுக்கும் அங்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா ப்ராஸ்பர் அப்படிங்கிற பதம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு வேலையாக செல்கிற ஒருவருக்கு ஆண்டவருடைய துணையோடு கூட அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல எலியேசர் போன காரியம் வாய்க்கப்பட்டு அது வெற்றியாக அது ரெபேக்காள் அந்த வீட்டுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த எருசலேம் ஆகிய தேவனுடைய ஆலயத்தை நாம் நேசிக்கும் பொழுது, அதை நம்முடைய மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணி நாம் நினைக்கும் பொழுது, கர்த்தர் நாம் கையிட்டு செய்கிற எந்த வேலையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பிரயாணமாக இருக்கலாம், நம்முடைய படிப்பாக இருக்கலாம், நம்முடைய தொழிலாக இருக்கலாம், அதை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போலவே யோசேப்பை பற்றி வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கும் பொழுது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் 23ஆம் வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்தால் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினார். இந்த இடத்திலும் அந்த பதம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆகவே சுகித்திருப்பார்கள் என்ற இந்த பதத்தின் முதல் அர்த்தம் என்ன? வாய்க்க பண்ணுதல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல வசனம் என்னவென்றால் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்த காரியங்கள் தோல்வி அடைந்திருக்கிறதா, வாய்க்காமல் இருக்கிறதா, இன்றைக்கு நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்து ஜெபத்தோடு கூட தேவனுடைய ஸ்தானமாகிய எருசலேமின் மேல் நீங்கள் வாஞ்சையோடு கூட ஆர்வத்தோடு கூட அன்போடு கூட காணப்படுவீர்களானால் நிச்சயமாய் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அதே வேளையிலே என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கட்டளைகளை மீறினால் உங்களுக்கு வாய்க்காது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நாம் மீறி நடக்கும் பொழுது நாம் எத்தனை காரியங்களை செய்தாலும் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அது வாய்க்காமல் போகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு வாய்க்க வேண்டுமா? நான் சொன்னபடி இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி அந்த எருசலேம் என்று தேவன் நாம விளங்கும்படியாக, கர்த்தருடைய வசனம் வெளிப்படும்படியாக நம்மை தேற்றுகிற தேவனுடைய ஸ்தானமாய் இருக்கிற அந்த கர்த்தருடைய ஆலயத்தை நேசித்து பாருங்கள். கர்த்தரையும் கர்த்தருடைய ஆலயத்தை நேசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். இரண்டாவதாக இந்த பதத்திற்கு கொடுக்கப்பட்ட 2வது வார்த்தை சுகம். பாருங்கள், அதே 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இரண்டாவது சுக வாழ்வை காண்பிக்கிறது. இதை குறித்து நாம் வேதத்திலே வாசிப்போமானால் 3 யோவான் 1ஆம் வசனம், 3 யோவான் 1ஆம் வசனத்தை நாம் எல்லாருக்கும் அறிந்த வசனம் தான். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இது நம்ம எல்லாருக்கும் அறிந்த வசனங்கள் தான். 3 யோவான் 2ஆம் வசனம். அப்போ இந்த இடத்திலே அந்த சுகமாயிரு என்ற அந்த பதத்திற்கு கூட இந்த ப்ராஸ்பர் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம் வாய்க்கும்படியாக, இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்துமா வாழ்வது போல நாம் எல்லாவற்றிலும் நம்முடைய சுகமாய் வாழ்வது. நம்முடைய சரீரம்
நம்முடைய குடும்ப வாழ்க்கை எல்லாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை நேசிக்கிறவருடைய வாழ்க்கை சுகித்திருப்பார்களாக. இன்றைக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய சரீரமாக இருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், சுகமாய் இருக்கும் என்று கர்த்தர், சுகித்திருப்பீர்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதை அப்படியே நாம் விசுவாசிப்போம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்வோம். மூன்றாவதாக இந்த பிராஸ்பர் என்ற இந்த பதத்திற்கு ஜெயம் என்ற வார்த்தையை வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் தமிழிலே, ஆனால் அதே வேளையில் ஆங்கில வேதாமத்தில் பிராஸ்பர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அருமையானவர்களே, ஜெயம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், பல்வேறு சூழ்நிலைகளினூடாய் கடந்து போனாலும், தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பல்வேறு ராஜாக்களின் காலங்களிலே வாழ்கிறார்கள். மேதிய சாம்ராஜ்யத்தின் காலத்திலே வாழ்கிறார், கல்தேய சாம்ராஜ்யத்தின் காலத்திலே வாழ்கிறார், அதன் பிறகு பெர்சிய சாம்ராஜ்யத்தின் காலத்திலே வாழ்கிறார். இப்படி 3 சாம்ராஜ்யங்களின் காலங்களிலே தானியேல் வாழ்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய காரியம் ஜெயமாயிருந்தது. ஆங்கிலத்திலே பிராஸ்பர் என்ற பதம் போடப்பட்டு இருக்கிறது. எப்படிப்பட்ட காலங்கள் நம்முடைய தேசத்திலே யார் வந்தாலும் அதை பற்றி நமக்கல்ல, நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எனவே நம்முடைய காரியங்கள் வாய்க்கவும், சுகமான வாழ்க்கை வாழவும், ஜெயமாய் வாழவும் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். சுகித்திருப்பீர்களாக. இந்த சுக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரை நேசிக்க வேண்டும். அவருடைய ஸ்தானமாகிய அந்த எருசலேமை நேசிக்க வேண்டும். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆகவே கர்த்தரை, அந்த எருசலேமில் வாசமாயிருக்கிற கர்த்தரை அதிகமாய் நேசிப்போம். கர்த்தருடைய வசனம் வெளிப்படும் ஆலயத்தை நேசிப்போம். கர்த்தர் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்தை நாம் நேசிப்போம். அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், சுகமான வாழ்க்கை தருவார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் இருக்கும். இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நீங்கள் சுகித்திருப்பீர்களாக. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டாலும் என் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சுகித்திருப்பார்களாக. அவர்கள் தங்களுடைய காரியங்கள் வாய்க்கத்தக்கதாய் சுகித்திருப்பார்களாக. சுகமான சரீர சுகம், குடும்ப ஆரோக்கியம், தொழிலில், பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலும் அவர்கள் சுகித்திருக்க கிருபை செய்யும். அவருடைய காலங்கள் எல்லாம் ஜெயமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அதற்கு காரணமாய் ஆண்டவரே, நாங்கள் செய்யும்படி கட்டளை கொடுத்த அந்த எருசலேமை நேசிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தீர். உம்முடைய நாமம் விளங்கும் ஸ்தானம், நீர் வாசம் பண்ணும் ஸ்தானம், உம்முடைய வசனம் வெளிப்படும் ஸ்தானம், எங்களை தேற்றுகிற ஸ்தானம், அதை நாங்கள் நேசத்தோடு பாசத்தோடு கூட நாங்கள் அதில் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பொற்பாதங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த நன்மைகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்வீராக, ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. நீ வருகிற காலங்களிலே ஒரு சுகமான வாழ்க்கை அனுபவிக்கிற பட்சியும் ஆண்டவரே அன்பு கரத்தில் ஒப்படைக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. என்னுடைய குடும்பங்களிலே சமாதானம், சந்தோஷம் பெருகட்டும். குறிப்பாக இந்த வெயில் காலங்களிலே எங்களுக்கு நிழலாக நீர் இருந்து மேகஸ்தம்பத்தை அனுப்பி, கோடை மழையை அனுப்பி எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபை இருப்பதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.